Hi everybody, I'm Grace. I'm the CEO of Possible English. Today I'm going to discuss about a beautiful topic which will be helpful for you everlastingly to enhance your thinking level. இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிற தலைப்பு என்னென்னா நம்மளுடைய சிந்திக்கும் ஆற்றலை நம்ம தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக். இதில் நம்ம யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாத ஒரு இடியம் தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இந்த இடியம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொல்வது உண்டு, முட்டாள்தனமான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த முட்டாள்தனமான அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபூலிஷ் இந்த மாதிரி வெவ்வேறு வார்த்தைகளில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இது இடியமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபூல்ஸ் எராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இட் இஸ் அ ஃபூல்ஸ் எராண்டோட நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ஃபினிட்டிவ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது 2 + verb 1 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். verb 1 அப்படின்றது பேஸ் ஃபார்ம்லேருந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ 1000 verbs உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதனுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மீ. ஸோ இப்போ இந்த 2 + verb 1 நம்ம ஆட் பண்ணி ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த டெக்னிக்குடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ரிஃபிங் அப்படின்ற ஒரு டெக்னிக். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வேர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம பைக்கில் போகிறோம். பைக்கில் போகும்போது சில பேர் பார்த்திங்கன்னா ராங் ரூட்டில் போவாங்க. அவங்கள பார்க்கும்போது பாருங்கள் முட்டாள்தனமாக போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ஸோ இந்த முட்டாள்தனமான அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அந்த சென்டென்ஸில் கொண்டு வர போகிறோம். இந்த ரூல் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். இட் இஸ் அ ஃபூல்ஸ் எராண்ட் டு ரைட் அ பைக் இன் அ ராங் ரூட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், டு ரைட் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இடியமும் இதில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, என்னங்க இப்படி முட்டாள்தனமாக தவறான ஒரு ரூட்டில் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது வி கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ். இது இடியமோட நீங்கள் சேர்த்து பண்ணக்கூடிய விஷயந்தாங்க உங்களுடைய திங்கிங் எபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, இதுவே வச்சு நம்ம அடுத்த ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம். அடுத்து என்ன வாக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான வாக்கியம்தான். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம்ல, பிஸ்னஸ் பண்ணும்போது தெரியாத ஒரு பிஸ்னஸில் போய் நம்ம என்ன செஞ்சிடும், தலையை விட்டுட்டு தேவையில்லாமல் லாஸ் நம்மளுக்கு ஏற்படும். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு அனுபவம் இல்லாத பிஸ்னஸில் தலையை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமாக இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு இடியம் யூஸ் பண்ணி இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம்னு பார்ப்போம். இட் இஸ் a fool's errand to start a new business if you don't have any experience in this field அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கூட நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடியம் யூஸ் பண்ணிவிட்டு டூக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் ஒன்னை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாற்றிடுங்க, சேஞ்ச் இட். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணும்போது யூ வில் பி getting different sentences and also you'll be able to remember some situations also. நிறைய சூழ்நிலைகளையும் நீங்கள் யோசிப்பதற்கு ஒரு தருணம் உங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக். ஸோ நோட் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் நிறைய வாக்கியங்களை காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடணும். சரி, இன்னும் நிறைய வாக்கியங்கள் பார்ப்போம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. சண்டை போடுறவங்க சண்டையை நிறுத்தினா பிரச்சனை இல்லை. பட் சண்டையை கண்டினியூ பண்ணக்கூடிய நபர்கிட்ட கண்டினியூவஸாக நம்மளும் பேசி ஆர்கியூ பண்ணோம் அப்படின்னா அது முட்டாள்தான் தான். அப்படி தானே? அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? இட் இஸ் அ ஃபூல்ஸ் எராண்ட் டு ஆர்கியூ வித் தெம். அவர்களோட நம்ம சண்டையிடுவதோ அல்லது அதிகமாக பேசுவதோ நம்மளுடைய முட்டாள்தனம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க சண்டையை நிறுத்த மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம பேசிட்டு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்கியங்களை நீங்கள் யோசிங்க. இன்னொரு வாக்கியமும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சரியாகவே தூங்குறதில்ல. இது ஒரு பெரிய முட்டாள்தனம். நிறைய பேருக்கு தெரியும் ஹெல்த் இஷ்யூ வரும், நம்ம தூங்கலைன்னா, சரியாக தூங்கலைன்னா என்ன பிரச்சனை வரும், ஹெல்த் இஷ்யூ வரும். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில்? இது ஒரு பெரிய முட்டாள்தனம். லேட்டாக தூங்குறது ஒரு பெரிய முட்டாள்தனம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இட் இஸ் அ ஃபூல்ஸ் எராண்ட் டு ஸ்லீப் லேட் எவ்ரி டே. ஸோ இப்போ நான் எல்லா இடத்துலையுமே இடியம் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன கான்செப்டில் என்ன சிச்சுவேஷனில் யோசிச்சேனோ அதை அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் நிறைய வாக்கியங்கள் உருவாக்க you will become a very good creator and you will be able to learn many things on your own and you will feel independent always. You never feel dependent on somebody to learn English. மற்றவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை படிப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலை பிரேக் ஆகி you will be able to
ஃபீல் த லிபர்ட்டி டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஆங்கிலத்தை படிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம், சுதந்திரம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இந்த டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த டெக்னிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கோர்ஸில் சேரணும், எனக்கு ஆன்லைன் கோச்சிங் ஏதாவது எடுக்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வேர்ல்டு வைடாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்னுடைய கோச்சிங் கீழே படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு ஐஎல்ஸ், டோஃபில், இன்னும் நீங்கள் B1 B2 எக்ஸாமினேஷன்ஸ் அமெரிக்கா போய் எழுத போகிறீங்க, என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்கோ கண்டிப்பாக எல்லா டெக்னிக்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ பிகம் an expert in English. It will happen very soon. All the best. Thank you for watching.